காலாண்டு மற்றும் ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடுமுறை முடிந்து மக்கள் சென்னை திரும்பிய நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வழக்கமான ரயில்கள் மட்டுமின்றி சிறப்பு ரயில்களில் பயணிகள் சாறை சாறையாக வந்து இறங்கினர். 9 நாள் காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பருவமழையை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளிலும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 538 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியதை தொடர்ந்து நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாரசந்தை பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்தது. மீன் வியாபாரம் செய்த பெண் உயிரிழந்த நிலையில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான இருமல்கள் தாமாகவே குணமடையும் என்பதால் மருந்துகளை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் விதிகளை மீறும் மருந்து உற்பத்தி ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருமல் மருந்து விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்ய குறிப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் கோல்ட்ரிப் மருந்துகள் வழங்கப்படுவதில்லை என்பதால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் தான் பயணிக்கும் போது தமிழ்நாடு போராடும் என்று சுவர்களில் எழுதியிருப்பதை பார்ப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என திமுகவின் வாசகத்தை குறிப்பிட்டு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநரின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். கல்வி நிதியை கொடுக்காத மத்திய அரசுக்கு எதிராக போராடும், இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS வரும் 10ஆம் தேதி ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் காவல்துறை பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளது. மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரம் செய்யக்கூடாது, ஜெனரேட்டர்களை இயக்க உரிய பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கின் ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் மாவட்ட போலீசார் ஒப்படைத்தனர். பிரச்சாரத்திற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள், தாவேகா சார்பில் கேட்கப்பட்ட இடங்கள் குறித்த கோப்புகளை மாவட்ட SP ஜோஸ் தங்கையா ஒப்படைத்தார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு குறித்து அவதூறு பரப்பியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை, புதுக்கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 3 பேரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களுக்கு இடையூறாக எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என தவேகா மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கரூர் மக்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்க தவேகாவினரை விஜய் வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தவேகா தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் தன்னை மிகவும் பாதித்துள்ளதாகவும் கரூர் மக்களை சந்தித்து விட்டுதான் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவேன் என்றும் விஜய் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கரூரில் கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்தில் தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார் முறையீடு செய்துள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்ஜாமீன் மறுத்துள்ள நிலையில் விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இன்று முறையிடுவார்கள் என தெரிகிறது. கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்ட கரூர் தவேகா நிர்வாகிகள் ஜாமீன் கோரி இன்று மனு தாக்கல் செய்கின்றனர். தவேகா மாவட்ட செயலாளர்கள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் தவேகா தலைவர் விஜய் தவறு செய்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் விஜய் சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். யாருக்காக வந்தாங்க? மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். 2 பக்கமும் தப்பு இருக்கு, இதான் உண்மை. அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். இதய பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சென்ற அன்புமணி தந்தையின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். சென்னை வண்டலூரில் சிங்கம் காணாமல் போனதாக தகவல் வெளியான நிலையில் பூங்கா நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சிங்கம் சஃபாரி பகுதியில்தான் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி இருதரப்பு வர்த்தகம் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வரியை உயர்த்தியது நியாயமற்றது என அமெரிக்காவிடம் பகிரங்கமாக எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அரசு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐசியூவில் இருந்த 6 நோயாளிகள் உயிரிழந்த நிலையில் மற்ற நோயாளிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் 5 மணி நேரம் கலந்தாலோசித்த நிலையில் ஒரு சில நாட்களில் தொகுதி பங்கீடு அறிவிப்பு வெளியாகும் என்றனர். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் துர்கா பூஜை சிலை கரைப்பின் போது 2 குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. இன்று முழு அடைப்புக்கு விஸ்வ இந்து பரிஷத் அழைப்பு விடுத்த நிலையில் இணைய சேவை முடக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் 23 பேர் உயிரிழந்தனர். பலாசன் ஆற்றின் மீது இருந்த இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாளத்தின் கோஷி மாகாணத்தில் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு பல இடங்களில் சாலைகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. 51 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் மாயமாகி உள்ளதால் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் 3 நாட்களாக நடைபெற்ற 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் தமிழக அரசின் $1 டிரில்லியன் பொருளாதாரம் இலக்கை அடைய உறுதுணையாக இருப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 27 தீர்மானங்களும் தமிழக முதலமைச்சரிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஹமாஸுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று எகிப்தில் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் கூறியுள்ளார். வெனிசுலா நோக்கி போதைப் பொருளுடன் வந்த மேலும் ஒரு படகு தகர்க்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களை வெனிசுலா கொண்டு வந்து அங்கிருந்து அமெரிக்காவுக்குள் சிலர் விநியோகிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டொமஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்க ரஷ்யா அதிபர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ரஷ்யா அமெரிக்கா இடையான உறவை முறியடிக்க வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை 88 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அசத்தியது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானை 12 போட்டிகளிலும் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளது. டாஸின் போதும் போட்டி முடிந்த போதும் இந்திய வீராங்கனைகள் பாகிஸ்தான் வீராங்கனைகள் கை குலுக்கி கொள்ளவில்லை. ஆண்கள் அணியை தொடர்ந்து மகளிர் அணியும் நோ ஹேண்ட்ஷேக் என்ற நிலையை கடைபிடித்துள்ளனர். இமயமலையின் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முயன்று கடும் பனிப்பொழிவில் சிக்கிய 350க்கும் மேற்பட்டோர் சீன மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 200 பேரை மீட்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள போட்டியில் இந்தியா பதக்கங்களை குவித்து அசத்தியுள்ளது. 6 தங்கம், 9 வெள்ளி, 7 வெண்கலம் என மொத்தம் 22 பதக்கங்களை பெற்று பட்டியலில் 10வது இடத்தை பிடித்தது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எதிரொலியாக அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் கொண்டுவர தமிழக அரசு பரிசீலனை செய்து வருகிறது. பெண்களுக்கு தனி இடம், விதி மீறினால் நிகழ்ச்சி ரத்து போன்றவற்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது.